மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 155.42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1000 புதிய வகுப்பறை கட்டடங்கள், மாநிலத்தின் 21 மாவட்டங்களில் 20.54 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 50 கிராம ஊராட்சி செயலக கட்டடங்கள், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 24.39 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 102 ஊராட்சி மன்ற கட்டடங்கள் மற்றும் 15.46 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள், கிராம செயலக கட்டடங்கள், கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்திருந்ததன் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் முதற்கட்டமாக திறந்து வைத்த புதிய வகுப்பறை கட்டடங்களில் நல்ல காற்றோட்டம், வெளிச்சம், கற்றல் தொடர்புடைய உபகரணங்கள், பொது அறிவுத்திறன் குறித்த படங்கள் மற்றும் சித்திரங்கள் போன்ற சிறப்பு அம்சங்கள் அமையப்பெற்றதனால் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது, உயர்ந்த நற்பண்புகளை பெறவும் முடிகிறது. எங்கள் பள்ளிக்கு புதிய வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது இரண்டாம் கட்டமாக 500 ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ரூபாய் 155 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1000 புதிய வகுப்பறை கட்டடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை கிராம அளவில் ஒருங்கிணைத்து செவ்வனை செயல்படுத்திட 600 ஊராட்சிகளில் கிராம செயலகங்கள் இந்த ஆண்டே கட்டப்படும் என்பதை இந்த அவையிலே பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்க விரும்புகிறேன். அதன்படி முதற்கட்டமாக 600 கிராம ஊராட்சிகளில் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் ரூபாய் 20 கோடியே 54 லட்சம் மதிப்பீட்டில் 50 கிராம செயலக கட்டடங்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த கிராம செயலக கட்டடங்களில் காத்திருப்போர் அறை, கிராம ஊராட்சி தலைவருக்கான அறை, ஊராட்சி செயலர் அறை, கிராம நிர்வாக அலுவலர் அறை, பதிவு அறைகள், சமூக நலத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை போன்ற துறை சார்ந்த அலுவலர்கள் அமர்வதற்கு ஏதுவாக ஊராட்சி மன்ற கூட்ட அரங்கு, இருப்பு அறை, பொது கழிப்பறை, மாற்றுத்திறனாளி கழிப்பறை, சாய்தள வழி போன்ற அனைத்து வசதிகளும் அமையப்பெற்றுள்ள 50 கிராம செயலக கட்டடங்களையும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் தேசிய கிராம சுயாட்சி திட்டம் ஆகிய திட்டங்களின் நிதியினை கொண்டு ரூபாய் 24 கோடியே 39 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 102 கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்களையும் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய்க்கூறு நிதியிலிருந்து நாமக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 15 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 5 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.